கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஈசாயின் மகன்களில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன், அவனை அபிஷேகம் பண்ணு என்றார். சாமுவேல் ஈசாயோடு பேசினான். ஈசாய் தன் மகன்களை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து வரும்படி செய்தான். ஈசாயின் மகன்கள் சாமுவேலை கடந்து போகும் பொழுது சாமுவேல் ஈசாயின் மகன்களை பார்த்து அவர்கள் உடல் வலிமையை கண்டு இவனாயிருப்பானோ இவனாயிருப்பானோ என்று ஒவ்வொருவனாக பார்த்தான். ஆனால் கர்த்தரோ ஒருவனையும் அவர்களில் தேர்ந்தெடுக்கவில்லை. கர்த்தர் இவர்களில் அவன் இல்லை என்றார். ஈசாய், இவர்களில் ஒருவனும் இல்லையா என்று சாமுவேலை கேட்டான். சாமுவேல், இல்லை, வேறே பிள்ளைகள் உனக்கு உண்டா என்று அவனை கேட்டான். இன்னொருவன் உண்டு, அவன் நாட்டு மந்தைகள் அண்டையில் இருக்கிறான் என்றான். சாமுவேல், அவனையும் அழைத்து வா என்றான்.